அண்மையில் படித்த புத்தகத்தில் வந்து நான் ரொம்ப விரும்பி வாசித்த புத்தகமாக இந்த கடலறியும் வேங்கோள்ங்கிற புத்தகத்தை நான் பார்க்குறேன். இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் சார்பாக வந்து வெளியிடப்பட்ட புத்தகம். கவு ஆனந்த பிரபு நண்பர் கவு ஆனந்த பிரபு அவர்கள், பிரபுவன் கூட நண்பர் நாவே, அவர் எழுதின புத்தகம். அம்சப்பிரியா அவர்களுடைய வாழ்த்துறை, அப்புறம் வந்து நம்முடைய பிரபு அவர்களுடைய பிரபு சங்கர், கிருஷ்ணகிரி சார்ந்த பிரபு சங்கர் அவருடைய அனைத்துறை வந்து இந்த புத்தகத்துக்கு ரொம்ப பலம் சேர்க்கும் புத்தகமாக பார்க்குறேன். நண்பரின் புத்தகத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, அட்டைப்படமே ஒரு கதை சொல்லுவோம். கனலெறியும் வேங்குழல், அவர் அந்த தலைப்பும் வந்து ரொம்ப அருமையான தலைப்பு. அந்த தலைப்பில் வந்து புல்லாங்குழலை ஊதும்போது அந்த புல்லாங்குழலில் ஊதலிலிருந்து நெருப்பு எப்படி வெளிவருகிறதோ அதை போல, புல்லாங்குழலின் கண்களில் இருந்து நெருப்பு எப்படி வெளிவருகிறதோ அதை போல கவிஞரின் வரிகள் அத்தனையும் நெருப்பு கலங்களாக நம்முடைய புத்தகத்தில் கவிதைகளாக வெளிவந்துள்ளது. இந்த தொகுப்பு வாசிக்கும் போது நிறைய கவிதைகள் வந்து நம் மனதோடு ஒன்றிப்போன விஷயங்களை சொல்வதோடு மட்டுமல்லாமல் நம் மனதிற்குள் 1000 கேள்விகளை ஏற்படுத்தும் விதமாக அமைத்திருப்பது ரொம்ப சாலச்சிறந்தது. அதில் வந்து அங்கீகார மரணம் அப்படிங்கிற ஒரு கவிதை தான் முதல் கவிதையாக தொடங்குது. நிறைவு கவிதையாக வந்து ஒரு நிறைவு கவிதையை ரொம்ப நான் சிறப்பாக பார்க்கப்பட்ட கவிதையாக பாடப்பட்ட கவிதை வந்து சன்மானம் அப்படிங்கிற கவிதை. இந்த அங்கீகார மரணம் எப்படி தொடங்குதோ இடையிலேயே நிறைய கவிதைகள் வந்து நம் மனதோடு பேசுகின்ற கவிதைகளாக அமைந்தோட அவதாரம் என்கிற தலைப்பில் நான் ரசித்த கவிதையை ஒன்று பார்க்கிறேன். விபத்தில் மரணித்து உடல் உறுப்பு தானம் செய்தவன் வருகையில் இருக்கையிலிருந்து எழுந்து இடம் தருகிறார் கடவுள். இருக்கையிலிருந்து எழுந்து இடம் தருகிறார் கடவுள். விபத்தில் மரணித்து உடல் உறுப்பு தானம் செய்தவன் வருகையில் இருக்கையிலிருந்து எழுந்து இடம் தருகிறார் கடவுள். அதே பகுதியில் அவதாரங்கள் நிறைய கவிதைகள் இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி தரிசனம் காண முண்டியடிக்கிறது கூட்டம், வெளியே செருப்பில்லா ஒருவனுக்கு அருள் பாலிக்கிறார் கடவுள். அவர் சொல்கின்ற வரிகள் எல்லாமே நம்மளே வந்து பேசுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து முகநூல்லையோ அது மாதிரி நம்ம புலனத்திலேயோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கவிதைகள் வந்து களவாடம் கொண்டு பதிவிடப்படுகிறது. அந்த சூழலை மையமாக கொண்டு கவிஞர் ஒன்று எழுதியிருக்காங்க. அசிங்கம் என்கிற தலைப்புல கவிதை எழுத தெரியுமா? தெரியாவிட்டால் தவறொன்றும் இல்லை. பிடித்த கவிதைகளை வாசிக்கிற வழக்கம் இல்லையா? தவறொன்றும் இல்லை. கவிதை ஏதாவது கேட்பதற்கு நேரம் இல்லையா? தவறொன்றும் இல்லை. சும்மா விட அடுத்தவன் பிள்ளையை கடத்தி போய் உன் பிள்ளை என்று பிரசங்கம் செய்யாதே, அதுதான் அசிங்கமாக இருக்கிறது அப்படின்னு போட்டு அப்படி சாடி இருப்பாரு. அந்த காப்பி எழுதியக்கூடிய கவிஞர்களே அப்படியே சாடி இருப்பாரு. அது மாதிரி அற்புதன் அப்படிங்கிற தலைப்பில் அவர் எழுதின வரி வந்து ரொம்ப ரசிச்சவரி. பின்னால் இருந்து பார்க்க நண்பனை போல் இருந்தது, பின்னால் இருந்து பார்க்க நண்பனை போல் இருந்தது. உற்சாக மிகுதியில் முதுகில் தட்டினேன். திரும்பியவன் முகம் பார்த்தும் சற்றே பதற்றமாகி மன்னிக்கவும் நண்பன் நினைத்தேன் என்று அசடு வழிந்தேன். சில நொடிகள் பார்த்துவிட்டு அதனால் என்ன, நண்பனை நினைத்துக் கொள்ளுங்கள் என புன்னகைக்கிறான் அந்த அற்புதன். நண்பன் நினைச்சு அவரை பார்த்து எழுதியிருக்காரு, ஆனா நண்பன் இல்லை. அப்படியே யோசிச்சுப்பட்டு அதனால என்ன நம்ம நண்பர்களாகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடித்த கவிதை வந்து ரொம்ப நான் ரசித்த கவிதையா பார்க்குறேன். அதே மாதிரி இது கவிஞர்களுக்கே உரிய கவிதை. நிச்சயமா நிறைய இடத்துல நடந்த சம்பவத்தை அவர் கவிதையாக்கிட்டார்னு நினைக்கிறேன். கவியரங்கம் என்கின்ற தலைப்பில் அவள் எழுதிய வரிகள். கவிஞர்களை எல்லாம் மேடைக்கு அழைத்தார்கள், புகைப்படக்காரரை தவிர்த்து எல்லோரும் ஏறிவிட்டோம். புகைப்படக்காரரை தவிர்த்து எல்லோரும் ஏறிவிட்டோம். ஆளில்லா இருக்கைகளுக்காக 1 மணி நேரம் கவியரங்கம் நடந்தது. இருக்கைகளுக்கு கார் இல்லை, நல்வாய்ப்பாக இடம்பெயர கால்களும் இல்லை. இருக்கைகளுக்கு கார் இல்லை, நல்வாய்ப்பாக இடம்பெயர கால்களும் இல்லை. அப்படி எழுதிப்பார். அதே மாதிரி பேரன்பின் பெருவெளிச்சம் அப்படின்னு ஒரு கவிதை. நிறைய கவிதைகள் வந்து தேநீர் சம்பந்தமான கவிதை. நமக்கு தேநீரை நம்மளே கொடுக்கின்ற கவிதையாக அமைத்திருப்பது ரொம்ப சிறப்பு. நான் கூட ஒரு கவிதை எழுதினேன், கோட்பாடற்ற தேநீர் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய கவிதைகள் இந்த தொகுப்பில் நிரம்பி இருக்கு. தேநீரும் வடையும் ஒன்றிருப்போர் போல
கொடுத்த நோட்டு செல்லாதென்றதும் பதறி போய் சட்டை பையை துளாவுகிறார். சில சில்லறைகள் தட்டுப்படுகின்றன. அவமான கொடுக்கு அருகில் நெருங்கையில் அடுத்த தடவை வந்தா கொடுங்க என புன்னகைக்கிறார் கடைக்காரர். அடுத்த தடவை வந்தா கொடுங்க என புன்னகைக்கிறார் கடைக்காரர். பேரன்பின் பெருவெளிச்சத்தில் ஒழுகிறது அடுமனை. அந்த பதிவு பாருங்க, அவர் வந்து கிழிஞ்ச நோட்டே இருந்தா கூட துளாவை பார்த்துட்டு அந்த கடைக்காரர் அடுத்த தடவை வந்தா கொடுங்க அப்படின்னு ஒரு சாதாரணமான செயலை கூட ஒரு கவிதையா நமக்கு கொடுத்திருக்கிறார் கவிஞர். இப்படி நிறைய கவிதைகள், நகர்ந்து வரும் ஆரண்யம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதப்பட்ட கவிதைகள் எல்லாமே சிறந்ததாக எழுதப்பட்டது. நிறைவு கவிதையாக சன்மானம் என்கின்ற கவிதையை உங்களுடைய பகிர்வில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சொற்பிரயோகம் குறித்து சர்ச்சையிடு, சொற்பிரயோகம் குறித்து சர்ச்சையிடு, மொழிவன்மை குறித்து சண்டையிடு, கருத்தியல் குறித்து கணையெய்து, கவிதையா இது என சட்டையை பிடி, இது குறித்தெல்லாம் சங்கடமே இல்லை. எவ்வளவு கிடைக்கும் என கேட்காதே, திறந்த மேனியுடன் நடப்பதை போலிருக்கிறது. எவ்வளவு கிடைக்கும் என கேட்காதே, திறந்த மேனியுடன் நடப்பதை போலிருக்கிறது என்று தன்னுடைய நல்ல சிந்தனைகளில், தன்னுடைய அருமையான கவிதைகளின் மூலம், பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் மூலம் கனலெறியும் வேங்குழல் என்ற அற்புதமான தொகுப்பை நம்முடைய ஆனந்த பிரபு அவர்கள் தந்திருக்கிறார். நாம் அதை ஆனந்தமாக படித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் இந்த போன்ற புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து ஒரே ஒரு நவராத்திரி கவிதையை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அம்மா வாங்கி வைத்த நளினமான கமகம சந்தனவாரை சுமந்த மரப்பாச்சி பொம்மை ஒன்றை நெஞ்சோடு நிறுத்தி அம்மையை நினைக்கும் மகன் ஒருத்தனான நான் புரட்டாசி மாசத்தில் மனசில் அடுக்குகிறேன் குழு ஒன்றை. 5 படிகளாக, ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு படிப்பினைகள். முதற் படியில் தெய்வீக இருப்பாய் தெளிந்தோடும் காட்சிகள். 2ஆம் படியில் தேரோட்டம் சப்பரம் என இறைவீதி உலாக்கள். 3ஆம் படியில் மரங்கள் பூங்காக்கள் என அசையாத மனங்கள். 4ஆம் படியில் விலங்குகள் பறவைகள் என ஆர்ப்பரிக்கா கூட்டங்கள். 5ஆம் படியில் மரப்பாச்சி பொம்மைகளாய் நானும் அவளும். இடையில் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு குட்டி மரப்பாச்சிக்காக காத்திருக்கும் கதை பொழுதில் இந்த கொழுவும் சில நாட்கள் மட்டும். நன்றி, வணக்கம்.